ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி புக் ஆஃப் கிளாரன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்த ஒரு படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாலியா ஹாப்பியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு, பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு. ஆனா அவருக்கு அவங்க அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யுது. அதுக்காக அவரும் பல விஷயங்கள் செய்யறாரு. ஆனா எல்லாமே ஃபெயிலியர்ல போய் முடியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இறை தூதரா இருக்காரு. நம்ம ஹீரோக்கு கடன் பிரச்சனை அது இதுன்னு வரதுனால பேசாம நம்மளும் அந்த மாதிரி ஆயிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றாரு. ஆனா அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி அவர் அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அதை முடிஞ்ச அளவு பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங், நம்ம ஹீரோ கேரக்டரா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்டு கேரக்டரா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் நல்லா எழுதியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸும் அங்கங்க நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி சூப்பரா பண்ணிருக்காங்க. மேக்கிங்ல மிரட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கு. படத்தில் பயங்கர ஸ்லோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிடிக்டபிள் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த படத்தை நம்மளால சுவாரஸ்யமாக உட்காந்து பார்க்க முடியல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.